டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சவுத் இண்டியன் சீ ஃபுட், ரொம்ப பாப்புலரான சீ ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரான் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். இந்த டிஷ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த அரோமா வந்து உங்கள் வீட்டை சுற்றி வரும். ஸோ வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணி ப்ரான் கருவேப்பிலை தொக்கு ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ப்ரான் கருவேப்பிலை சுக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரான் 200 கிராம், கருவேப்பிலை 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/4 கப்பு, உப்பு தேவையான அளவு. சவுத் இண்டியன் சீ ஃபுட் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ப்ரான் ஏன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீ ஃபுட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணிடலாம். எல்லாருமே, அதாவது பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதோட க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணிடலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்க இதை ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரம் நம்ம பாட்டுக்கு சிம்மில் வச்சுட்டு நம்ம மற்ற வேலை, அதாவது சாதம் வைக்கிறது, மற்ற குழம்பு வைக்கிறது, இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரப்பரான கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ சாப்பிட்றப்ப ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதோட ப்ராப்பர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. அதனால் 5 to 7 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்திலே இருந்து குக் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போவுமே ப்ரானில் வந்து ஒரு சின்ன வெயின் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரான். இதில் உள்ளே இருக்க ஒரு பிளாக் கலரில் ஒரு வெயின் ஒன்று இருக்கும். அதை எப்போவுமே டீவைன் பண்ணிடுங்க. ஒரு நைஃப் எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து புல் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா வந்து வெளியில் வந்துடும். நீங்கள் சில பேர் வந்து ப்ரான் இந்த மாதிரி 2ஆக உடச்சி, அதாவது இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு ப்ரானை வந்து கட் பண்ணி 2ஆக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில பேருக்கு அதை ஒரு கம்ப்ளீட், அதாவது ஃபுல் ப்ரானாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த ப்ரானை வந்து நைஃப் வச்சு லைட்டாக அந்த இடத்துல அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க அந்த பிளாக் லேயர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதை லைட்டாக புல் பண்ணிவிடுங்க. டீவைன் பண்ணாமல் ப்ரானை எப்போவுமே குக் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அலர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். ரெகுலராக சாப்பிட்றவங்கனாலும் சரி, இல்லை புதுசாக சாப்பிட்றவங்கனாலும் சரி, அலர்ஜி வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அண்ட் கம்பல்சரி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு லைட்டாக லெமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண மாதிரி வரும். எந்த ஒரு ஆக்வர்டான ஸ்மெல்லும் அதில் வராது. இது வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பேரே வந்து ப்ரான் கருவேப்பிள்ளை சுக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கருவேப்பிலை தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு ஓப்பன் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கருவேப்பிலை. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இவ்வளோ அளவு அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை அதிகமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட ரெசிபி வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இதை ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும். ஸோ கருகிட்டு அதை நம்ம அரைச்சி அந்த ரெசிப்பியில் சேர்க்குறப்ப அந்த கருகின ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை மட்டும் அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து அது அரைப்படாது. அதே மாதிரி கொஞ்சம் ஈரத்தோடு அரைச்சிங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் அது உங்களுக்கு. இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் எனக்கு பேசிக்காக இருக்க அந்த வாட்டரெல்லாம் போகிறதுக்கு நான் லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு
3 to 5 minutes வந்து இதை நல்லா வந்து வறுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நம்ம வறுக்கிறப்ப அந்த சவுண்டு வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதாவது ப்ராப்பராக நம்ம வறுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு மொறுன்னு ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு நம்ம இப்படி கிளற ஆரம்பிக்கிறப்பவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யூஸ்வலாகவே நம்ம வந்து சமைக்கிறப்ப கருவேப்பிலை இல்லைன்னா சமைக்க மாட்டாங்க நிறைய பேர். அதாவது பின்னாடி வந்து வீட்டில் மரம் வச்சுருப்பாங்க, போய் பறிச்சுட்டு வந்து, நான் சொல்கிறது வந்து ஊர் பக்கம் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மாலாம் கருவேப்பிலை இல்லைன்னா சமைக்கவே மாட்டாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி போய் மரத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி கருவேப்பிலை போட்டு தான் சமைப்பாங்க. அவ்வளோ, ஏன்னா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அந்த சமையல் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழகாக தூக்கி அதை உரமாக வச்சுருவோம். பட் அதில் வந்து இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா பவுட்ரு பண்ணி தான் அதை போட போகிறோம். ஒரு ஃபைன் பவுடருக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து குறப்பாக அரைச்சி அதில் போட போகிறோம். ஸோ நீங்கள் நினச்சா கூட அந்த கருவேப்பிலையை தூக்கி அதில் வெளியில் வைக்க முடியாது. இதில் வந்து விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா B12 டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முடி நிறைய கொட்டுது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை மட்டும்தான் ரீசன்னு சொல்லலை. பட் B12 வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கருவேப்பிலையை வெறுமனே கூட சாப்பிட்லாம். டெய்லி காலையில் குக் பண்ணுறப்ப லேடிஸ் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டு மென்று அதை வந்து சலைவாவோட மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸாக இறங்குறப்ப வந்து உங்களுக்கு B12 நல்லா வந்து டெஃபிஷியன்சி வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். அண்ட் வந்து விட்டமின் C, யூஸ்வலாக நம்ம நினைப்போம் அந்த ஆரஞ்சு, நெல்லிக்காய் இதில் தான் விட்டமின் C அதிகமாக இருக்குது அப்படின்னு. கருவேப்பிலையில் அதிகமான அளவு விட்டமின் C இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் வந்து இதை ஜூஸாக கூட குடிக்கலாம். லைக் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ABC ஜூஸ்ன்னு கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் நெல்லிக்காய், ஒரு பீட்ரூட், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்கள் அதில் மீதமான, அதாவது அதை அரைச்சிட்டு மீதம் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக சின்னதாக வந்து தட்டி காய வச்சு அதை நீங்கள் உங்களோட தேங்காய் எண்ணெயில் கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் தேங்காய் எண்ணெயில் வந்து அதை தேய்க்கிறப்ப நல்ல ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. லைஸ் இதெல்லாம் இல்லாமல் வந்து ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வந்து அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை வந்து ஆற வச்சுட்டு வருவோம். ஆற வச்சுட்டு இதை நல்லா பவுட்ரு ஃபார்மில் வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். பவுடர்னா ஃபைன் பவுட்ரு இல்லாமல் பவுடருக்கு முந்தின ஃபார்மில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நான்வெஜ் டிஷ்ஷுமே வந்து ஆனியன் இல்லாமல் இருக்காது. பட் நீங்கள் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நான் இன்க்ரீடியன்ஸில் வந்து ஆனியன் சொல்லலை. ஏன்னா கம்பல்சரி இந்த ப்ரான் சுக்காவுக்கு வந்து ஆனியன் போடணும்னு ஒன்றும் மஸ்ட்டு கிடையாது. பட் அடிஷ்னல் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஆப்ஷனலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக வந்து அப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நான் மேரினேட் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னா ப்ரான் வந்து ரொம்ப குயிக்காக மேரினேட் பண்ணாலும் அதில் இருக்க மசாலா வந்து அப்சார்ப் பண்ணிக்கும்.
இப்போ நீங்கள் சிக்கன் வந்து பண்ணுறீங்க, சிக்கன் கிரேவி பண்ண போகிறீங்க, சிக்கன் 65 மாதிரி பண்ண போகிறீங்க, மஞ்சூரியன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட மசாலா அப்சார்ப்ஷன் வந்து ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் ப்ரானில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா குயிக்காக பண்ணிடலாம் இந்த நான்வெஜ்ஜை. ஸோ ரொம்ப குயிக்காக நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஆனியன் வதங்குற அந்த டைமில் இந்த மசாலாவை சேர்த்து பண்ணாவே அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபைனலாக அந்த இதை கொண்டு வரேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி கோஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா ப்ரான்லேருந்தே தண்ணி நிறைய விடும். நீங்கள் இந்த ரெசிபியை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே மாட்டோம். அந்த ப்ரான்லேருந்து வர தண்ணியே அதுக்கு எனஃபாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஊற்றி அரைக்கிறப்ப நிறைய விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பிகினர்ஸ்க்கு இன்னொரு குட்டி டிப். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரான் மசாலா வந்து கருவேப்பிலை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து வச்சுருக்கோம். பட் நான் வந்து தேங்காய் அரைச்சிட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது நிறைய பாத்திரம் கழுவுறதுக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த டிப்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி அந்த கருவேப்பிலை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே டைம் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது காயிற வரைக்கும் திருப்பி வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸு. நீங்கள் குக் பண்ணுறவங்களுக்கு, அதாவது அதிகமாக குக் பண்ணுறவங்கக்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று குக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம அவங்கக்கிட்டேருந்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக ஒரே வேலையை ரொட்டீனாக குக் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, வெசல் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது ஃபைனலாக வந்து நம்ம வந்து ப்ரான் ரெசிபி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ப்ரான் வந்து டீவைன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது நான் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலுமே அரைச்சி அதை பவுடராக வச்சுக்குங்க. இது நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே போடலாம். நாட் ஒன்லி நான்வெஜ், நீங்கள் குருமா மாதிரி வைக்கிறீங்க, சப்ஜி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த சோம்பு வந்து நீங்கள் வறுத்து அரைச்ச அந்த பொடி போட்டிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதாவது சில பேர் வந்து எப்போவுமே வறுத்து அரைச்சி பொடியாக வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ தேங்காய் அரைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கூட சேர்த்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அந்த குருமாவோ அந்த சப்ஜியோ ரொம்ப மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரானை. இது வந்து ஒரு 5 minutes வந்து மேரினேட் ஆனாவே போதும். ரொம்ப நேரம் வந்து ஊறி அதோட மசாலா இறங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணுறப்ப இன்னும் நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் இதில் யூஸ் பண்ணலாம்.
எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். நான் உங்ககிட்ட முதலே சொன்ன மாதிரி கருவேப்பிலை வந்து நான் வந்து ஃபைனாக வந்து ஃபைன் பவுடருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஃபைனலாக இறக்க போகிறப்ப அதில் சேர்த்து அதை நல்லா வந்து வறுத்து எடுக்கிறப்ப வந்து அந்த சுக்கா ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து ப்ரான் இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து மஸ்ட்டு கிடையாது, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் செஞ்சாலுமே இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாலுமே நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து ஆயிலில் வந்து கருவேப்பிலை போடுறப்போ ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியில் இருந்தீங்க, நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நான் யூஸ்வலாக வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிக்கன் போவாங்க, அப்படி இல்லைன்னா டெய்லி 2 பாயில்டு எக் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட்டுமே வந்து இப்போல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்லேயே வந்து ப்ரான் கிடைக்கிது, ரொம்ப ஹைலாம் கிடையாது. ஓவராலாக பார்த்தா குக்கிங் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள். க்ளீனிங் மட்டும் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதோட வேலை. பட் ரெகுலராக குக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சண்டே வந்து ப்ரான் குக் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி ஒரு 2 பேர் ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஒரே ஆளுக்கே அந்த வேலை கொடுக்காம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து கொஞ்சம் பேசிகிட்டே பண்ணுறப்ப அது ரொம்ப வந்து ஒரு பேர்டனாக தெரியாது, அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியாது. மொத்த பர்டனையும், ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஜாபில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அன்றைக்கும் வந்து ஒரு 2 கிலோ ப்ரான் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃபுல்லாக நீனே க்ளீன் பண்ணு, நீனே வந்து குக் பண்ணு அப்படின்னு கொடுத்தா கண்டிப்பாக ஸோ அதனால தான் சொன்னேன் அதோட குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மி. அதுக்கு தண்ணி வந்து நம்ம இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா அதிலே தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த கிரேவி மாதிரி கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. பட் நம்ம இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணல, சுக்கா நல்லா ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அடிப்பிடிக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ப்ராப்பர் குக் ஆகிடும். நான் இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து ரொம்ப சிம் மோடில் வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து டெம்பரேச்சரோட வேல்யூம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். தண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் ஊற்றலை. அதில் அந்த ப்ரான்லேருந்து ரிலீஸ் ஆகிற வாட்டர் வச்சு இது நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் சுக்கா கன்சிஸ்டன்சி எப்போ பண்ணாலுமே இந்த மாதிரி அடி பிடிக்கும். இது வந்து சமைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா வந்து தண்ணி இல்லாதது ஒரு ரீசன். அண்ட் வந்து நம்ம சுக்காங்கிறப்ப அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணுறதுக்காக கிளறிட்டே இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக அடிப்பிடிக்க தான் செய்யும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபைனாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்மளோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி முடிச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்க பாத்திரத்தில், அதாவது இது வந்து 80-90 கிட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும். அம்மா வந்து கொஞ்சம் சாதம் மிச்சம் இருக்கும், அதை போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணலாம் இது மாதிரி. ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக இருக்குது. 2K கிட்ஸ் வந்து சட்டி சோறு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க சாதத்தை வந்து அந்த மசாலாவில் உருட்டி கொடுக்குறது தான் அந்த சட்டி சோறு. இந்த ரெசிபிக்கு அது வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கீழே எவ்வளோ மசாலா ஒட்டியிருக்குன்னு. இதில் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா சூடாக பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு வீடே மணமணக்கிற ஒரு கருவேப்பிலை இறால் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக அப்படியே சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து இது கூட பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். இந்த சுக்கா பண்ணிவிட்டு ரைஸ், தயிர் சாதம், அப்படி இல்லைன்னா ரச சாதம், அது ரெண்டுமே இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ஸோ ஒரு ரசம் வச்சுட்டு உங்களோட அதாவது ஜென்ரலாக சொல்லுவாங்க ரசம் அப்படின்னாவே ரசம் மட்டுமா அப்படின்னு. ரசம் கூட இந்த கிராண்டான இந்த ரெசிபியை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு சண்டே சூப்பராக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டாக இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எங்கள் டீமோடு இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் குணா செல்வராஜ், பாய்.